மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தூஸ் குத்பா ஷேக் முஹம்மது ஹுசைன் ஹபீதுல்லாஹ் அவர்கள் சில அமானிதங்களுடைய வகைகள், அமானிதங்களை பற்றி தலைப்பை தேர்ந்தெடுத்து ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், மோமின்களே, பஸ்தி மக்களே, அகிலத்தார்களே, மக்களே, நாங்கள் அல்லாஹ் சொல்கின்ற ஆயத்தை பாருங்கள். நாங்கள் அமானிதத்தை வானங்கள் பூமியில் ஒப்படைத்தோம், மலைகளிடம் ஒப்படைத்தோம், அவைகளை ஏற்க மறுத்தன, பயந்தன, அதை சுமப்பதற்கு பயந்தன, அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியுமோ தெரியாது என்று மனிதன் பொறுப்பேற்றான். நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவெளியாகவும் சில விடயங்கள் அறியாமையில் செயல்படக்கூடிய ஹஸாப் 72 வசனம். முஸ்லீம்களே, பொதுவாக அமானிதங்கள் பல வகை. பொதுவாக அல்லாஹ் வழிபட்டு நடப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் இருப்பது ஒரு அமானிதம். அதே போல் எல்லா வகையான வழிபாடுகளில் ஈடுபடுவது அமானிதம். அதே போன்று தாயகத்தை பாதுகாப்பது, தாய்நாட்டை நேசிப்பது, அதே போன்று அதை செழிப்பாக்குவது, பாதுகாப்பதற்கு மன தூய்மையோடு செயல்படுவது, அதுவும் அமானிதம். அதே போன்று நாங்களுடைய பிள்ளைகளை பேணுதலாக பக்குவமாக வளர்ப்பது அமானிதம். தனிநபர்களை பாதுகாப்பது, சமூகத்தை பாதுகாப்பது, எல்லா தரப்பினர்களையும் பாதுகாப்பது அமானிதம். அதே போன்று உலமாக்கள் பல பகுதிகளாக அமானிதத்தை பிரித்திருக்காங்க. இந்த இடத்துல எல்லா அமானிதங்களையும் நாம் விரிவாக சொல்வதற்கு இந்த குத்துபாவிலே நேரம் இடம் கொடுக்காது. அதே நேரம் மிக முக்கியமான அமானிதங்கள், பிரபலியமான அமானிதங்கள், முஸ்லீம்களுடைய இரத்தங்களை நாம் பாதுகாப்பது, மானங்களை பாதுகாப்பது, சொத்துக்களையும் உடைமைகளையும் பொருட்களையும் வீடுகளையும் தங்குமிடங்களையும் பாதுகாப்பது. பொதுவாக முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூமின்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் அவர்களை இன்னும் சாருடைய இரத்தங்கள் உயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவருடைய ஒரு மனிதருக்கு கேரண்டி பண்ணலாம், ஒரு தாழ்ந்த மனிதர் கூட. ஒரு மூமின் அந்த சிலை பணத்தில் அந்த தாழ்ந்தவராக இருந்தாலும் அவர் இன்னுமொத்தருக்கு என்ன செய்யலாம்? அடைக்கலம் கொடுக்கலாம், பொறுப்பு கொடுக்கலாம், தன்னுடைய பொறுப்பில் ஒருவரை பொறுப்பேற்கலாம். அவர்கள் ஏனையவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிராக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லி பொதுவாக அந்த சமூக ஒற்றுமையுடைய அந்த அமானிதத்தை அந்த ஹதீஸினூடாக விளங்கப்படுத்திவிட்டு, முஸ்லீம்களை பொதுவாக இந்த பலஸ்தீன் பூமி இதை பாதுகாப்பது ஒரு தனி அமானிதம், மிக முக்கியமான ஒரு அமானிதம், கட்டாயமான அமானிதம். அது எல்லா முழு சமுதாயத்துக்குமான அமானிதம். தனிநபர்கள், ஆட்சியாளர்கள், நாடுகள் எல்லோருக்கும் இந்த பலஸ்தீன் என்ற இந்த அதில் புனித பூமியை பாதுகாப்பது ஒரு ஒரு கடமையாக இருக்கிறது, அமானிதமாக இருக்கிறது. பொதுவாக இங்கு காசாவில் நடக்கின்ற விடயம், அது அண்டிய ஊர்கள் நடக்கின்ற விடயங்கள், கிராமங்கள் நடக்கின்ற விடயங்கள், ஊர்களில் சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுவது, அதே போன்று இரத்தங்கள் ஓட்டப்படுவது, இப்படியான அநியாயக்கார செயல்கள் எப்பொழுதுமே களிமா சொன்ன ஒரு முஸ்லிம் இந்த செயல்களை பார்த்து எப்பொழுதுமே அவன் இந்த இரத்தம் ஓட்டுவது பரவாயில்லை என்று தான் தோண்டித்தனமாக கவனமாக இருக்க முடியாது. அமானிதம் இருக்கிறது. பலஸ்தீன் வாசிகளே, இஸ்லாமிய ஆராய்ச்சி பூமி மக்களே, பொதுவாக இந்த சோதனைகள், பொருளாதார சோதனை, உடலியல் சோதனை, உடைமைகள் பறிக்கப்படுவது, இப்படியான வளங்கள் பறிக்கப்படுவது, இப்படியானது உண்மை ஈமான்தாரிகளுக்கு உண்மையிலே ஈமானிய ஒரு சோதனை தான். பொறுமையாக இருக்கிறார்களா, விடாப்பிடியாக இருக்கிறார்களா, அல்லது ஈமானை விட்டு கலண்டு விடுகிறார்களா, பொறுமை இழக்கிறார்கள் எல்லாம் பார்க்கிறான். எப்பொழுதுமே சஹாபாக்களுக்கும் வந்தது. பல வெற்றியாளர்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம், முன்னாடி நல்லடியாருடைய காலத்திலே அது சஹாபாக்களில் மிகவும் சுதந்திரம் பெற்று கொடுத்த அப்படியான சஹாபாக்களிடம் இந்த பொறுமை இருந்தது. பொறுமையின் மூலம் தான் சுதந்திரம் பெற்றார்கள், வெற்றி அடைந்தார்கள். எனவே நாங்கள் ஒற்றுமை என்ற அந்த கயிற்றினூடாகத்தான் அவர்கள் இந்த வெற்றிகளை சாதித்தார்கள். சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லா, அந்த பெரும் தளபதி, அவர்கள் கூட சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுக்கு ஒற்றுமைப்படுத்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவில் ஒற்றுமைப்படுத்த ஒரு தாக்கம் இருந்தது. அவர்கள் வெற்றிகளை குவித்தார்கள். அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுவித்தார்கள். எனவே தலைவர்கள், பொறுப்புதாரிகள் இப்படியான அமானிதத்தன்மையோடு செயல்படுகிற அல்லாஹ் கேட்பான், இப்படியான பொறுப்போடு செயல்படுகிற அல்லாஹ் கேட்பான். எனவே இப்படியான பொறுப்புகளோடு நீங்கள் செயல்படுவது உங்களுடைய அமானிதம். எனவே ஒரு மனிதரை கொல்வது சாதாரணமான விடயம் அல்ல, மனித சமுதாயத்தையும் கொலை செய்வது போன்று சூரா மாயிதா. அதனால தான் நாங்கள் பனூ இஸ்ராயீலுக்கு இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயமாக, அதாவது ஒருவர் ஒரு உயிரை கொண்டால் அவர் பூமியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். அன்னமங்கதனமா கத்தரநாச ஜமியா, முழு மனித சமுதாயத்தையும் கொண்டதுக்கு ஈடானது ஒரு கொலை என்று அவ்வளோ பாரதூரமானது அந்த கொலை. மாயிதா 32வது வசனம். எனவே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்வது, ஷஹீதாக்குவது, இப்படியான விடயங்களில் செய்வது எவ்வளோ பெரிய நாசகார செயலாக இருக்கும் என்று சொல்லி இந்த கண்ணியமான உயிர்த்தியாயுடைய ரூஹெல்லாம் மேலோங்கும். அல்லாவிடத்தில் முறையிடும். இந்த அநியாயம் எனக்கு நடந்தது. சின்ன பிள்ளை முறையிடும், பெண்கள் முறையிடுவார்கள், வயதுவர்கள் முறையிடுவார்கள். இந்த பெண்கள், சிறுவர்கள், வயதுவர்கள் உட்பட இந்த முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்களை முறையிடும் பொழுது அவர்களை பற்றி நம்மளை கேட்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? இந்த
அநியாயங்கள் நிறைந்த உலகத்தை பற்றி அந்த ரூஹுகள் எல்லாம் அல்லாவிட முறையிடும். அதற்கு மௌனம் காத்து அதை ஆமோதித்து அதை கண்டும் காணாது போன்று இருந்தால் அல்லாவிடம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று கேட்டுவிட்டு, பொறுப்புதாரிகளே, எப்போதும் இந்த முஸ்லீம்களே, போராளிகளே, நீங்கள் எப்பொழுதுமே சிறுவர்களுடைய, பெண்களுடைய, எங்களுடைய கிளை ஊரைச் சேர்ந்த நாட்டைச் சேர்ந்த மக்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதை பற்றி நீங்கள் பொறுப்பு, உங்களோட பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களோட படைக்கப்பட்டிருக்கு. உங்களோட முயற்சியில் ஆட்சியாளர்கள், குடிமக்கள், நாடுகள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் பேச்சுவார்த்தையில் மீடியாக்களை கருத்து சொல்வது மாத்திரமல்ல, அறிக்கை விடுவது மாத்திரமல்ல, காத்திரமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய அமானிதம் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக நாங்கள் இன்று சுஹதாக்களுக்கு ரஹ்மத்துக்காக துவா செய்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் நோயாளிகளுக்கு ஷிஃபாவுக்காக வேண்டிய நிவாரணத்துக்கான துவா கேட்கிறோம். அதேபோல் நாங்கள் எப்பொழுதுமே கைதிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். அவருடைய விடுதலைக்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகிறோம், துவா கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை நாங்கள் எங்களுடைய மனதிலே எப்பொழுதுமே மறக்காமல் நினைவு வைத்து அவர்களுக்கான பிரார்த்தித்து கொண்டு முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் மன்றாடி கொண்டிருக்கோம் என்று சொல்லிவிட்டு, முதலாவது கொத்துபாவின் இறுதிக்கட்டத்திலே பொதுவாக கேட்கப்படுகின்ற அமானிதங்கள் ஒன்றுதான் ஊரை, நாட்டை, முஸ்லீம்களுடைய இடங்களை பாதுகாப்பது. அந்த அமானிதம் ஒவ்வொருடம் கேட்கப்படும். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற இந்த பூமி, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற புனித பூமிகளில் மூன்றில் ஒரு பூமி. அப்படியான இந்த பூமி, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற பூமியை பாதுகாப்பது முழு உலக முஸ்லீம்களுடைய அமானிதம். இந்த மிம்பர் ஷரீஃபுக்கு மேலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், முழு சமுதாயத்துக்கும் சொல்கிறோம், அரபிய சமூகத்துக்கு சொல்கிறோம், முஸ்லீம்களுடைய சமூகத்துக்கு சொல்கிறோம், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சுதந்திரவான்கள், கண்ணியவான்களுக்கும் சொல்கிறோம். இந்த பலஸ்தீன் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள், அதில் நிலையாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்போம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விளைகிறோம். எனவே இது அமானிதம், அதை பற்றி கேட்கப்படும். இப்போ இப்படியான உண்மையான யார், பொய்யார் யார், நடித்து கொண்டிருப்பவர் யார், உண்மையான விசுவாசியார் சோதிப்பதற்கான இப்படியான சோதனைகள் வரும். நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அன்பால் 37 வசனம். இப்போ மூமின்களே, பொதுவாக எப்பொழுதுமே நீங்கள் உறுதியாக இருங்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுங்கள், நிலையாக இருங்கள், ஸ்திரமாக இருங்கள். எல்லா சோதனைகளுக்கும், நெருக்கடிகளுக்கும், சவால்களுக்கும் முகம் கொடுங்கள். அது உண்மையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் மேற்கொண்ட அந்த இஸ்ராவுடைய பயணத்திலே வந்த இப்படியான புனித பூமி, அப்படியான புனித பூமியை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். மேலே நீங்கள் நிலையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியமூட்டிவிட்டு, இந்த ஊர்களை, தாயங்களை, நகர்களை பாதுகாப்பது எல்லோருடைய பொறுப்பு மீண்டும் சொல்லி அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி, 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அழுத கண், அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து இரவிலே பாதுகாப்பு செய்த கண், பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்ட மனிதனுடைய கண். எனவே இந்த நபர்கள் கண்ணுடையவர்கள் நரகம் போக மாட்டார்கள் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முதலாவது கொத்துபாயை முடித்துவிட்டு, 2வது கொத்துபாயில் வந்து ஸலவாத் தக்வாவுடைய பின்னால் மீண்டும் அதை வலித்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கின்ற பொறுப்பை நீங்கள் எல்லோரும் எடுங்கள். எல்லோருடைய அமானிதம். அது இஸ்லாமிய மஸ்ஜித், அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமுள்ள மஸ்ஜித் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். யாருக்கும் மேலே பங்கு கிடையாது, முஸ்லீம் அல்லாத யாருக்கும் அங்கே உரிமை கிடையாது. அதில் எந்த பேர் மாற்றங்களும் ஏற்படுத்த முடியாது. முஸ்லீம்களுடைய பள்ளி அது அல்லாஹ்வுடைய மாளிகை, முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. எனவே அதில் எந்த மாற்றங்களும், மாற்று கருத்துக்களும் கிடையாது. எனவே அக்ஸா அமானிதம் மீண்டும் என்று சொல்கிறார்கள். கொள்கை சம்பந்தப்பட்ட அமானிதம், இபாது சம்பந்தப்பட்ட அமானிதம். இஸ்ரா மிஅராஜ், இரவணக்க நபியர்கள் இரா பயணம் செய்து மேற்கொண்ட மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட அந்த பயணத்துடைய அமானிதம், அந்த அற்புதத்துடைய அமானிதம். எனவே நாங்கள் ரசூலுல்லாஹி தொலைவித்தார்கள், இமாமாக தொலைவித்திருக்க நபிமார்களுக்கு, அதிலிருந்து நமக்கு அமானித பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பது, கெடுபிடிகளை விட்டும் அராஜகங்களை விட்டும் தடுப்பது, அராஜகங்களை தடுத்து நிறுத்துவது எல்லோருடைய அமானிதம் என்று சொல்லி மீண்டும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த அமானிதங்களை ஞாபகப்படுத்தி, முன்னோர்கள், சங்கையானவர்கள் அதுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். இதிலே அல்லாஹ்வுடைய திக்ர், தக்பீர்கள் முழங்குவதற்கு அவர்கள் காரணகர்த்தாக்கள் இருந்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ஒரு உரிமைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாணவர், அந்த பாசறை வளர்ந்தவர். அந்த உமரியான்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கை, அதை அவர்கள் ஏனைய சமுதாயங்களுக்கு அவரவர்களுடைய இடங்களிலே வணக்க வழிபாடு செய்வதற்கு உரிமை இருக்கின்றது. அந்த உறுதிப்பத்திரத்தை எழுதிய அந்த பிரபலியமான ஒரு உறுதிப்பத்திரம் வரலாற்றில் இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே வந்து அவர்கள் உரிமை கொண்டாட விடவில்லை, அவர்களுடைய இடங்களில் அவர்களுக்கு உரிமையை கொடுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா பொதுவாக எங்கள் அனைவருடைய மஸ்ஜித், முஸ்லீம்களுடைய மஸ்ஜித், இதனை பாதுகாப்பது, அதை பேணுவது, அதிலிருந்து ஆபத்துக்களை விட்டும் தடுத்து நிறுத்துவது எல்லோருடைய கடமை என்று சொல்லி, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்பொழுதுமே இந்த அராஜகர்களை விட்டும் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த அநியாயக்காரர்களை விட்டும் விடுவிக்கப்பட வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும், அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லி, இறுதியாக இந்த அமானிதங்கள் நாங்கள் பாதுகாப்பதன் மீது கடமை. ஏனைய அமானிதங்களையும் பூமியிலே பாதுகாக்கணும். புனித பூமி சம்பந்தப்பட்ட அமானிதங்களை குறிப்பாக நாங்கள் பாதுகாக்கணும். தனிநபர்களுடைய இந்த ஊர் மக்களுடைய எல்லா தனிநபருடைய உரிமைகளையும் பாதுகாப்பது அமானிதம். அந்த பொறுப்பும்
யார் யாருக்கெல்லாம் இந்த உம்மத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அதிகாரங்கள் இருக்கின்றன எல்லோருடைய பொறுப்பு, எல்லோரிடமும் கேள்வி கணக்கு அதை பற்றி கேட்கப்படும். அல்லாஹ் யார் தரக்குறைத்து செய்வார்களோ அவர்களிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. யார் அதை சரியான முறையில் நிறைவேற்றின என்பது கேள்வி கணக்கும் இருக்கிறது. யார் அதிலே உதாசீனம் செய்து அமானிதம் மோசடி செய்கின்ற கேள்வி கணக்கும் இருக்குன்னு சொன்ன துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹுசைன் ஹபீதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கொத்துபாவுக்கு முற்றுப்புள்ளிக்க 3 கொத்துபாக்கள் மூலம் படிப்பினை பெறுவோம். மக்கா முக்கரமாவுடைய கொத்துபா வழக்கு மாறிக்கொண்டு ஈமான் வழக்கமாவுடைய கண்ணியங்கள் பொறுப்புகள் அவருடைய பணிகள். அதேபோல் 2வது கொத்துபா ஆயுள் தானாக கழிய விடக்கூடாது. நாம் திட்டமிட்டு ஆயுள்களை கழிக்க வேண்டும், வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும், இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும், லட்சியங்களை நாம் கீறிக்கொள்ள வேண்டும், நமக்கென்று அடைவுகளை சாதனைகளை திட்டமிட்டு தயாரித்து அதை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு புத்திசாலி வாழ்க்கை அமைப்பார் என்ற தலைப்பிலே வாழ்க்கையின் மூலம் படிப்பினை பெறுவோம். அதேபோல் 3வது அமானித பொறுப்புகள் சிலவற்றை கூறினார். எனவே வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் யார் யாருக்கு தேவை எடுத்து நடப்போம். எனவே நேர்ச்சி தாரிப்பின் ரிஸ்வான் தொழில்நுட்பத்தின் நண்பர் ஷர்பானுக்கு நன்றி செலுத்தியவன். நேர்கள் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வான். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் வசந்த காலத்தில் வசந்தமுள்ளவர்களாக செழிப்பானவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பை உள்ளத்திலே பதித்தவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு தகுதியான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை இறுதி முடிவை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.